அப்படியே நம்ம தமிழ்ல உணர்வு அப்படியே தூண்டுற மாதிரி இருக்கு அந்த பாட்டு. நம்மளுடைய பெரியாருடைய அந்த அந்த பேர் அவரு பேரர் பிள்ளைங்க சொல்லும் போது அப்படியே உணர்ச்சி பொங்குது, ரத்தம்லாம் வந்து அப்படியே ஒரு பொங்குது. அவ்வளவு மாசா இருக்கு அந்த பாட்டு. இன்றைய இளைஞர்கள் அந்த பாட்டை கேட்கும் போதுதான் இந்த சில கூத்தாடிகள் பின்னாடி போகாம, இந்த சீமாடிகள் பின்னாடி போகாம, ஒரு உண்மையான தலைவர் யாரு, இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான தலைவர் யாருன்றது இந்த இளைஞர்களுக்கு தெரியணும் முதல்ல. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்வோம் 200, தலைவர் என்றும் முதல்வர். கேட்ட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த காலத்துக்கு ஏற்ற பாட்டு, அதுக்கான வரிகள், அதுக்கான இசையமைத்திருக்காங்க. அவரு வரணும் வெல்லணுங்கிறதுக்கு தகுந்தா போல இருக்கு. அவர் தான் வருவாரு, அவர் தான் வெல்லுவாரு, அது நிச்சயம். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல் படுறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப செம்ம மாசுங்க. மாநாட்டின் சிறான பாட்டு. அவ தொண்டர்கள் பயங்கர உற்சாகமா இருந்தாங்க. தலைவருடைய என்ட்ரி பயங்கர மாசா இருந்தது. டிவியில பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருந்தது. மறுபடியும் தலைவர் தான் செம்ம வேற லெவல். மக்கள் நல திட்டம், பெண்களுக்கு எல்லாம், குறிப்பா மகளிருக்கு அதிகமா தலைவர் செஞ்சிருக்கிறாரு. தலைவர் தான் எப்பவுமோ, தலைவர் நிரந்தரம், என்னைக்குமே தலைவர் நிரந்தரம். தலைவர் மாசு, எங்க தலைவர் மாசு. இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் எங்க தலைவர் தான். மு.க. ஸ்டாலின் தான் தலைவர் தான். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழக முதலமைச்சராக நல்லாட்சி அமைய வேண்டும் இருந்தது. அவர் செஞ்ச எல்லாமே ஒரே பாட்டில் வந்துருச்சு. என்னென்னலாம் முன்னாடி பண்ணியிருக்காரு மக்களுக்கு ஆட்சியில், ஒவ்வொரு இதுவும் இப்போவும் ஃப்யூச்சரில் நிறைய அவர் கைவசம் இருக்குது. அது அவரே வந்தார் அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த பாட்டு பிரமாதமாக இருந்தது. அதான் இத்தனை வருஷ ஆட்சி இதை வந்து ஒரு ஒரே பாட்டில் வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் எல்லாமே நல்லா இருந்தது. இலவச பஸ்ஸு, அப்புறம் முதியோர் பென்ஷனு, பல சலுகைகள் எல்லாமே மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தெரியும், இனிமே வர்றது கூட அவங்க இதை நீடிக்கணும், நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். 2026 உதயசூரியன் தான். எம்கேன்னும் போது ஒரு இதுதான், பாரம்பரிய கட்சி இல்லை இது, திராவிட கழகம். கண்டிப்பா என்ன கேள்வியே இல்லை. கேள்வி இது. மீண்டும் தலைவர் தான். 2026 மட்டும் இல்லை, 2031 சரி, 30 திமுக தான் தலைவர் தான். தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். தலைவர் தான். அவரெல்லாம் ஒரு ஆளாங்க. அவர் கூத்தாடிங்க. அவருக்கு என்னங்க தெரியும் அரசியலை பத்தி, மக்களை பத்தி. அவர் ஓடி பிரச்சனை போய் ஒழிச்சுக்கிறாரு. அவருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. ஒரு மக்களை போய் சந்திக்கணும், களத்துல சந்திக்கணும். அவரு தான் தலைவர். இந்த பிரச்சனைனா ஓடி ஒழிகிறது. ஏதாவது பிரச்சனைக்கு அதுக்கு குரல் கொடுக்கறது இல்ல. ஒரு மக்கள் ஏதாவது கஷ்டத்துல படுறப்போ அதுக்கு ஒரு எதுவுமே வந்து இது பண்றது, சொல்றது கிடையாது, பேசுறது கிடையாது. ஓடி ஒழிஞ்சுக்கிறாரு. ஒரு மீட்டிங்னா வராரு, மாசத்துக்கு ஒரு வாட்டி வராரு, வந்து ஒரு மீட்டிங்கை போடுறாரு, ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு, போயிடுறாரு. அவர் மக்கள் தலைவரா? களத்துல நம்ம தலைவர் பாருங்க, இந்த வயசு 75 வயசு தலைவர் வந்து காலையில ஒரு மீட்டிங், ஈவினிங் காலையில கன்னியாகுமரியில இருந்தாரு, ஈவினிங் சென்னையில இருப்பாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா டெய்லி களப்பணியிலே இருப்பாரு. அந்த வயசுக்கு இப்படி ஒரு ஃபீல்டு ஒர்க்கு, களப்பணி யாராலையும் செய்ய முடியாது. வெற்றியே களப்பணி தான். எங்களுக்கு தலைவருடைய வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணம் களப்பணி. ஃபீல்டு ஒர்க். தலைவர் ஆட்சி இந்த இந்தியாவில் யாருமே கிடையாது. தலைவர் ஆட்சிக்கு இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் தலைவருமே கிடையாது. கேட்ட பாட்டு நல்லா இருக்குது. நான் நேத்தான் கேட்டேன் பாட்டு. நல்லா கருத்துள்ள பாட்டாக இருக்குது. நம்ம முதலமைச்சரை பற்றி நல்லா எழுதிக்கிறாங்க. ஆனால் பாட்டு கேட்க நல்லா அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்குது. நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணுறாரு. இன்னும் நல்லா பண்ணும் அவர். நல்லா மக்களுக்கு வந்து நல்லா ஒரு எடுத்துக்காட்டாக நல்லா பண்ணிட்டுக்கிறாரு. அதேமாதிரி மக்களுக்கு வந்து நல்லா இன்னும் அவர் செய்யணும். நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். நல்லா மு.க. ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணுற எந்த குறையும் இல்லை. பட் நல்லா இன்னும் மேலும் அவர் நல்லா செய்யணும். நிறையா திட்டம் கொண்டு வந்து நிறையா மக்களை கொண்டு போயிருக்கிறாங்க. பட் சில விஷயம் வந்து அவருக்கு காதுக்கு போக மாட்டேங்குது. இதை வந்து கூட இருக்கிறவங்க மினிஸ்டருங்கோ இல்லை எம்எல்ஏ இவங்கெல்லாம் கொண்டு போய் அவருக்கு சேர்க்கணும். சேர்த்து அவருக்கு பாருக்கு போனால் அவர் இன்னும் நல்லா பார்த்து இன்னும் நல்லா கவனிக்கலாம். எல்லாத்தையும் பார்த்து நல்லா பண்ணலாம். அவர் கேட்டேன் ப்ரோ, இப்போதான் கேட்டேன். சூப்பரா இருக்கு ப்ரோ. லிரிக்ஸ்லாம் நிறைய கருத்தோட இருக்கு. இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இந்த ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத ஒரு சாங்லே புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா நமக்கு இந்த சாங் கேட்கிறப்பவே இதுல வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றதும் அதுலயே நம்மளுக்கு கண்டிப்பா புரியும். கண்டிப்பா தாராளமா பெருமையா பேசலாமே. சென்னை பாருங்க, இத பெருமையா பேசாட்டி எப்படி இருக்கும்? தாராளமா பெருமையா பேசலாம் ப்ரோ, தாராளமா. கண்டிப்பா அவர் ஆட்சி நல்லாவே தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்தும் அவர் வருவாருன்னு நம்பலாம். மேபி அதை மக்கள் கூட முடிவு பண்ணலாம். நல்லா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அவர் பண்ண திட்டங்கள் இது வரைக்கும் நடைமுறைக்கு கொண்டு வந்தது எல்லாம் மாணவர்களுக்கு
பேசிக்காக அவர் சொன்ன எல்லாமே படிப்பை பற்றி மட்டும்தான். படிக்கணும், பசங்க படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் இருக்குது. தமிழ்நாடும் நல்லா இருக்குன்னு தான் தோணுது. நல்லாயிருக்கும். அதுதான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வரிகள் அமைந்திருக்கு. அவர் வெற்றி அடையணுங்கிறதுக்கு இந்த நேரம் உண்மை. அதுக்கான ஏற்ற மாதிரி ஒரு வரிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது நிச்சயம் பாராட்ட வேண்டிய விஷயம். 26ல அவர் வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா 100க்கு 100 அவர் தான் வெற்றி. அவர் ஆட்சி தான் 26 எத்தனை கட்சிகள் திமுகவும் படுத்தாலும் திமுகவை வெற்றி பெறும். கண்டிப்பாக. யார் எதிரில் இருக்கான்னு ஒன்றும் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து 0 தான். அவர் பிஜேபி 0 தான் இங்கே. ஏன்னா இருக்கிறவங்க பூரா சிதறி ஓடிட்டாங்க. ஆனால் வெறும் ஓடு, அது தேங்காயில் ஒரு ஓடு. அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எதுக்குமே உபயோகமாக இல்லாதது அது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து ஒரு 10 பேர் டிஎம்கே வந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு சீட்டு டிஎம்கேல தான் கொடுக்க போகிறாங்க. அந்த 10 பேர் ஜெயிக்க தான் போகிறாங்க. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் அப்படின்னு சொல்லி 10 பேர் இருக்காங்க. நிச்சயமாக அது வந்து அவங்களா ஏற்படுத்தி கொடுத்தது. எடப்பாடி வந்து பிஜேபியோட போகாம இருந்தா கூட ஒரு 2 சீட் 3 சீட் வந்திருக்கலாம். அவர் பிஜேபியோட மீண்டும் பிஜேபி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டா நம்ம அதெல்லாம் கிடையாது. எத்தனை மாநிலத்துல வந்து பிஜேபிக்காரன் எப்படி அழிச்சிருக்கான் ஒழிச்சிருக்கான்னு படிப்பறிவு இல்லாதவங்க கூட தெரியும். ஆனா அந்த அளவுக்கு தெரியல. என்ன பண்ண முடியும்? எல்லா மாநிலத்திலும் பிஜேபிக்காரன் போந்து இப்படிதான் கூட்டணி அமைச்சு செதிர்கா மாதிரி உடைச்சு ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டு மேல வந்துருவான். இதுதான் அவனுக்கு வேலை. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இப்போ வந்திருக்க ஒரு நியூஸ்ல மோடியோட அந்தரங்கம் பூரா வந்திருக்கு. இதை விட கேவலம் இதில் இதுக்கு போய் எடப்பாடி பேசியிருக்காருன்னா அவர் எவ்வளோ நல்லவராக இருப்பார், வல்லவராக இருப்பார் நீங்கள் தான் யோசிக்கணும். நேற்று வரைக்கும் மாமன் சண்டை போட்டு இருந்தார். டிடி தினகரனை கூட வச்சுக்கிட்டா ஒத்துக்குவாங்களா ஜனங்க? எப்படி எடுத்துக்குவாங்க? இல்லை அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டு ஒரு கட்சியை உடச்சி விட்டது பிஜேபி தான். அந்த பிள்ளை என்ன பண்ண போகிறான் சொல்லுங்க? மக்கள் எல்லாம் சிந்திக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. நிச்சயமா அதுதான். நிச்சயமா 100 நிச்சயமாக அதான் வெள்ளட்டும். ஸ்டாலின் தான் வெல்லுவாரு. நிச்சயமாக தொடருவாரு. வேற மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா எதிர்கட்சி ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராங் இல்லை. அவ்வளோதான் சொல்ல முடியும். அது ஐயா விஜய் எல்லாம் அதாவது எம்ஜிஆர் வந்தார் நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்குது. அது உதாரணம் சொன்னா சிரஞ்சீவி சாரை சொல்லலாம். சிரஞ்சீவி சார் இதை விட பெரிய கூட்டத்தை வச்சிருந்தாரு. சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லை. அவர் விஜய் வந்து என்ன பண்ண போறாரு சொல்லுங்க? நான்லாம் சினிமாக்காரன். விஜய் வந்து கையெழுத்தா சுண்ணாம்பு கூட தரமாட்டாங்க. நல்லா தெரியும். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு கதை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அதுவும் இல்லாமல் பிஜேபி காரன்ட்ட ஒரு அரஸ்டடில் இருக்காரு. அப்படியே ஏதாவது ஒரு சீட் நடிச்சிருந்தா கூட பிஜேபி காரன் போய் ஐயா இருந்தாங்க 2 சீட்டு வச்சுருக்கேன்னு சொல்ல முடியுமே தவிர விஜய் வந்துலாம் வருவான்னு அது என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன அதாவது எதிர்பார்க்கல. அது வேஸ்ட் டிக்கெட்டு. வேஸ்ட். நல்லா இருந்து ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கு. சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா போகுது. நல்ல திட்டங்கள் எல்லாம் தரமா போகுது. ஆமா 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 ப்ரோ. பாட்டு சூப்பர் ப்ரோ. நல்லா நல்லா தான் போயிட்டு நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு.